ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கான கிளாஸில் தமனி வெர்சஸ் சிறை பற்றி பார்ப்போம். அதாவது தமனி மற்றும் சிறைக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பற்றி பார்ப்போம். தமனி அப்படின்னா வழங்கும் குழாய்கள் சொல்லுவாங்க. சிறையை பொறுத்த வரைக்கும் பெரும் குழாய்கள்னு சொல்லுவாங்க. தமனி பார்த்திங்க அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது, சிறை சிவப்பு நிறத்தினை உடையது. தமனி உடலின் ஆழ்பகுதியில் அமைந்துள்ளது. அதனால தான் இதில் இருக்கக்கூடிய ரத்தம் பார்த்திங்கன்னா அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் காணப்படும். சிறை பார்த்திங்க அப்படின்னா உடலின் மேற்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் பார்த்திங்க அப்படின்னா குறைந்த அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் காணப்படும். தமனியை பொறுத்த வரைக்கும் தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மையுடையவை. அதனால தான் இது உடலின் ஆழ்பகுதியில் இருந்தாலும் ஸோ அதுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுறதில்லை. சிறையை பொறுத்த வரைக்கும் சிறையின் சுவர்கள் வலிமை குறைந்த மிருதுவான மீள்தன்மை அற்றவை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து உடலின் மேற்பகுதியில் காணப்படுது. தமனை பொறுத்த வரைக்கும் நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. ஸோ நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. இதில் பொறுத்த வரைக்கும் நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. தமனியை பொறுத்த வரைக்கும் உள்ளீடு வாழ்வுகள் கிடையாது. சிறைக்கு வந்து உள்ளீடு வாழ்வுகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ தமனிக்கும் சிறைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பார்க்கும்போது தமனியை வந்து வழங்கும் குழாய்கள் சொல்லுவாங்க, சிறை வந்து பெரும் குழாய்கள் சொல்லுவாங்க. தமனி இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது, சிறை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிறத்தினை உடையது. தமனி உடலின் ஆழ்பகுதியில் இருக்கிறதுனால அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்தோட்டம் காணப்படும். ஸோ அதனால் இதனுடைய சுவர்கள் எல்லாமே வலிமையான தடித்த மீளும் தன்மையுடையவையாக இருக்கும். ஓகேங்களா? சிறை பார்த்திங்கன்னா உடலின் மேற்பகுதியில் தான் இருக்குது. ஸோ அதனால் குறைந்த அழுத்தத்துடன் கூடிய ரத்தோட்டம் தான் காணப்படும். சிறையின் சுவர்கள் வந்து வலிமை குறைந்த மிருதுவான மீள்தன்மையற்றவைகளாக காணப்படும். ஸோ அதே மாதிரி இதில் நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளுமே ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்து செல்லும். ஓகேங்களா? இதில் நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எடுத்து செல்லும். தமனியில் பார்த்திங்கன்னா உள்ளீடு வாழ்வுகள் கிடையாது, சிறையில் பார்த்திங்கன்னா உள்ளீடு வாழ்வுகள் உண்டு. ஸோ இதுதான் தமனி மற்றும் சிறைக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஓகே கைஸ், தேங்க்யூ.